ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சில்லி இட்லி எப்படி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இட்லியை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பொரிச்ச இட்லி தயாராகிடுச்சு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் முதல்ல இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெட்டி வச்சுருக்க கேப்சிகத்தை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது நம்ம இதில் பொரிச்சு வச்சுருக்க இட்லியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சில்லி இட்லி இப்போ தயாராகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை தூவி கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான சில்லி இட்லி இப்போ தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.